ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இமேஜ் டேக். இன்றைக்கி நம்ம HTML இருக்க இமேஜ் டேக்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய சப்ளைம் டெக்ஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து பேசிக் டேக்ஸ் வந்து நான் முதல்ல எழுதிக்கிறேன். டைப் HTML க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நான் ஹெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஹெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் பாடி ஓப்பன் பண்ணிக்கிறேன், பாடி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் பேசிக்காக எழுதுகிற டேக்ஸ் எழுதியாச்சு. ஜஸ்ட் நான் ஒரு டைட்டில் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ TITLE டைட்டில், இமேஜ் டேக் இல்லையா, ஸோ இமேஜ் டேக் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துக்கினேன். இப்போ நான் வந்து என்னோடய பேஜை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இமேஜ் டேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இமேஜ் டேகை வந்து இங்கே போடணும். ஸோ நான் வந்து இமேஜ் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இமேஜ் இப்போ வந்து இதுக்கு க்ளோஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அதை எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா இப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிலனா நீங்கள் வந்து இது அப்படியே இமேஜ் அப்படின்னு க்ளோஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணணும்னா இப்படி ஒரு ஸ்பேஸ் விட்டு இப்படி தான் க்ளோஸ் பண்ணணும் இமேஜ் டேக்கை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் எப்பயுமே வந்து இமேஜ் டேக் க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி சோர்ஸ் எப்படி இதில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளோட டேக் வந்து இப்படி தான் க்ரியேட் பண்ணணும், IMG. ஸோ நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் SRC. சோர்ஸ் ஈக்குவல் டு டபுள் குவாட்ஸ். பார்த்தீங்கன்னா டபுள் குவாட்ஸ்குள்ளே தான் நம்மளோட பாத் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜ் பிக்சர்ஸ் இருக்கா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த சப்ஸ்கிரைப் நவ் அப்படிங்கிற பிக்சரை வந்து எனக்கு இந்த வெப்சைட்குள்ளே வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதோட பாத்தை வந்து நான் காப்பி பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய பாத் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த வெப்சைட் அதாவது டெக்ஸ்ட் எடிட்டர் வந்துட்டு சோர்ஸ்க்குள்ளே அந்த பாத்தை கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து இப்போ ஃபைல் நேம் கொடுக்கணும். ஃபைல் நேம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பேர் கொடுத்துருக்கீங்க, இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து .jpg இல்லைனா PNG ஃபார்மில் இருக்கும். ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இங்கே என்ன பேர் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு JPG ஃபார்மில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லாஷ், அதாவது இந்த ஸ்லாஷ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லாஷ். இப்போ வந்து என்னோடய பேர் subscribe.jpg. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் டேக்குள்ளே ஒரு சோர்ஸ் வந்து கொடுத்துட்டேன். இதுதான் என்னோடய சோர்ஸ். இப்போ நான் ரன் பண்ணால் எனக்கு என்ன ஆகுன்றதை நீங்களே பாருங்கள். இமேஜ் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக உள்ளே வந்துடுச்சு. பட் ஆனால் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி நம்ம போக வைக்கணும் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டு வித் வந்து இதிலே கூட கொடுத்துக்கலாம். சப்போஸிங் ஹைட் வந்து ஒரு 300 px அண்டு வித் வந்து ஒரு 300 px கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு பார்த்தீங்கன்னா 300 px வந்துடுச்சு. இப்போது எனக்கு இந்த இடத்துலலாம் கொடுக்க வேண்டாம். எப்படி சொல்கிறதுனா நம்ம வந்து எப்பயுமே இந்த லைனில் வந்து கொடுக்க தேவையில்லை. எந்த ஒரு விஷயமும் சரி இந்த இடத்துல வந்து கொடுக்க வேண்டாம். ஸோ நான் வந்து இன்டர்னல் ஸ்டைல் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து இமேஜ் டேக். ஸோ இதுக்கு நான் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடி ஈக்குவல் டு ஐடினா என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஐடி கிளாஸ் மொத்தம் வந்து சாரி கைஸ், எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்தது அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கிளாஸும் கொடுக்கலாம். இப்போ ஐடிக்கு வந்து image1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா image1 அப்படிங்கிறத வந்து நான் ஸ்டைல்குள்ளே கொடுக்கணும். அது எப்படின்னா #image1. இப்போ இங்கே நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருந்தோம்னா நம்ம இந்த இடத்துல வந்து டாட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதோட ஹைட் வித் நான் கொடுக்குறேன். ஹைட் வந்து ஒரு 300 px அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். வித் வந்து ஒரு 250 px அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன்.
இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 315 சொல்லி கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இமேஜ் டேக் வந்து ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி தான் பிரிண்ட் பண்ண முடியுமா, பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இமேஜ் போட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். அது எப்படின்னா, இந்த இமேஜ் இப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து பாத் மூலியமாக எப்படி ஒரு இமேஜை கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த பாத்தை நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாத்துலேருந்து நான் இந்த subscribe.jpgயை வந்து எடுத்தேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே என்னோடய ஃபோல்டரில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே banner.jpg அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து நான் அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். அது எப்படின்றத பாருங்கள். இப்போது நான் பேக்ரவுண்டுக்கு போடுறேன். ஸோ இந்த பாடி அப்படிங்க இருக்கிறதுல இந்த பாடியை வந்து நம்ம அப்படியே கொடுத்து நம்ம அதை ஸ்டைல் பண்ணலாம். எப்படின்னா BODY சிம்பிள் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடிக்கும் நீங்கள் கிளாஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். பட் ஆனால் நம்ம அதை கொடுக்க தேவையில்லை. ஸோ நம்ம பாடி அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வந்து இமேஜ் வேணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா பேக்ரவுண்ட் இமேஜ் இப்படியும் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதையும் கொடுத்துட்றேன். URL அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. URLக்குள்ளே டபுள் குவாட்ஸ்க்குள்ளே banner.jpg அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்ட் இமேஜின்றதில் URL அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கேன். URLனால் என்ன மீனிங்னா, நம்மளோட பாத், அதாவது இந்த இமேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த டபுள் குவாட்ஸ்க்குள்ளே கொடுக்கணும். இப்படி கொடுத்தோன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் ஆகிடும். இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டெக்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். டபுளாக ஒரு இது முடிஞ்ச உடனே இன்னொன்று, இது முடிஞ்ச உடனே இன்னொன்று ரிப்பீட் ஆகி வந்திருக்கும். எனக்கு ஒரே இமேஜாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக்ரவுண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போது பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் இல்லையா. ஸோ நம்ம வெறும் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்தாலும் நம்மளுக்கு ரன் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு நம்ம URLனு கொடுத்தாலே அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்னா என்னென்னா, பேக்ரவுண்டில் இருக்க இமேஜ் எது இருந்தாலும் சரி அது ரிப்பீட் ஆகணுமா அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். ஸோ இப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். ஸோ அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா, இப்போது ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் ரிப்பீட் ஆகலை, இதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. சரி, எனக்கு இப்படி ஸ்டாப் ஆகக்கூடாது, எனக்கு ஃபுல்லாக கவர் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் சிம்பிள் தான். பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். எதுக்காக நம்ம ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒன்று இருக்குது, பிக்சர் கரெக்டாக. ஸோ இதை வந்து எந்த ஒரு எலமெண்ட்டாலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபிக்ஸ்டுன்னு சொல்கிறோம்னா, ஃபிக்ஸ்டுனா இது அப்படி அதே இடத்துல தான் இருக்கும், அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகாது அண்ட் எதுவுமே மாறாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஃபிக்ஸ்டு அப்படிங்கிற ஒரு கீவேர்டை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம். அட்டாச்மெண்ட்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், அட்டாச் பண்ணுறது, அதான் இந்த இடத்துல பேக்ரவுண்டில் இந்த இமேஜை வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்தோம்னா அது வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிக்கும், அதுக்கு தான் இதுக்கான மீனிங். ஸோ இப்போ எனக்கு வந்து இது ஃபுல்லாக கவர் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் லைன் தான், பேக்ரவுண்ட் GOUND பேக்ரவுண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். பேக்ரவுண்ட் சைஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா எதுவும் கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா சைஸ்னால் இதோட சைஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்குது, அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிருக்கு. ஸோ இதை என்ன பண்ணணும், நம்ம கவர் பண்ணணும். கவருக்கு என்ன மீனிங்னா, அந்த வெப்சைட் ஃபுல்லாக, அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிடு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த, இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்
எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுனால இது ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், இது மட்டும் தான் ஜூம் ஆகுது. அது பேக்கில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான மூமெண்ட்ஸுமே காணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுறேன் அன்ஜூம் கூட பண்ணுறேன், எதுவும் ஆகலை. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இந்த ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறத வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அது உங்களுக்கு எப்போ புரியும் அப்படின்னா, இப்போ நான் வெறும் இமேஜ் டேக் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இமேஜ் டேக் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரு கண்டென்ட் இந்த மாதிரி பேராகிராஃப் டேக் அது இதுன்னு நிறைய ஏதாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். அப்போ வந்து இந்த பேக்ரவுண்டில் இருக்கிறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இல்லைன்னா நீங்களே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பேக்ரவுண்ட் பண்ணுறது அண்ட் எப்படி ஒரு இமேஜை உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறத வந்து தெளிவாக பார்த்தாச்சு. ஸோ நம்ம இது மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இன்னும் நம்ம நிறைய விஷயத்த பண்ண முடியும். இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு இமேஜ் டேக்குள்ளே வந்து நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. லைக் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ண முடியாது, பிகாஸ் நம்ம பேக்ரவுண்ட் வந்து இமேஜ் கொடுத்துட்டோம். ஸோ ஆனால் பார்டர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்டர் வந்து ஒரு 1px சாலிட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பிளாக் இருக்கிறது தெரியல. ஸோ ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பார்க்குறேன். ஸோ ஒயிட்டு நான் கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா பார்டர் ஒயிட் கலரில் தெரியும். நம்ம இது மட்டும்தான் பண்ண முடியுமானா நம்மளோட இமேஜை வந்து ரவுண்ட் ஷேப்பில் மாற்ற முடியும். அது எப்படின்னா பார்டர் ரேடியஸ் ஒரு 5pxன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பார்டர் லைட்டாக கொஞ்சம் வளைஞ்சிருக்கிறது தெரியும். ஸோ நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால ஒரு 50% கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் சூப்பராக தெரியுது. நம்ம இமேஜ் டேக்குள்ளே, அதாவது நம்ம இந்த இமேஜ் டேக்கு தான் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இமேஜ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இமேஜ் 1 வந்து நம்ம ஸ்டைல் பண்ணுறோம். இமேஜ் 1 ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஒரு ஹைட்டை கொடுக்குறோம். முதல்ல வந்து அந்த இமேஜுக்கு ஒரு ஹைட் கொடுத்துட்டோம், அப்புறம் வித் கொடுத்துட்டோம். அப்புறம் பார்டருக்கு என்ன மீனிங்னா, உங்களுக்கு பார்டர் வேணும்னா கொடுக்கலாம். சப்போஸ் எனக்கு பார்டரே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்டரே இருக்காது. ஸோ அதே மாதிரி பார்டர் ரேடியஸ் வந்து நீங்கள் 50%ன்னு கொடுக்குறது எதுக்குன்னா, மொத்தம் டோட்டலாக நம்மளுக்கு இருக்கிறது 100%. இப்போ 100%ல் 50% நம்ம ரவுண்ட் பண்ணுறோம். தட்ஸ் இட். 100% ஒர்க் ஆகாது, பிகாஸ் ஃபுல்லாக போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் 60% ட்ரை பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா 50% கீழே குறையில. ஸோ 50% தான் ஹையஸ்ட். ஸோ பிஎக்ஸ் நம்ம ட்ரை பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி மாறுது பாருங்களா. இப்போ வந்து ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம பிஎக்ஸே யூஸ் பண்ணலாம். இப்படி ஒரு 500 பிஎக்ஸ் யூஸ் பண்ணலாமா? 500 பிஎக்ஸ்னால் எவ்வளோ குறையும்? 50% தான் குறையும் நீங்கள் என்ன பண்ணாலும். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்டர் ரேடியஸ் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹைட் பற்றி சொல்லிட்டேன், வித்து பற்றி சொல்லிட்டேன், பார்டர் பற்றி சொல்லிட்டேன், பார்டர் ரேடியஸ் பற்றி சொல்லிட்டேன். இப்போ இங்கே பாடியில் பார்த்தோம்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ நான் இங்கே கிளாஸ் BODY அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன், பாடி 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாடி 1ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளாஸ்னால டாட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு எந்த ஒரு மாற்றமும் வரலை. ஏன்னா நான் இங்கே பாடி கிளாஸ் 1 கொடுத்தேன். சப்போஸ் நான் இந்த இடத்துல வெறும் பாடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு இந்த கிளாஸ் தேவையில்லை. ஸோ இப்போ நான் இதை வந்து சாதாரண பாடியாக மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதில் பேக்ரவுண்ட் URLன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து banner.jpg அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். சரி நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி ஒரு பாத் செட் பண்ணி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் இதுக்கான பாத்தை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரைப் நான் திரும்ப எடுத்துன்னு வரேன்.
ஸோ இந்த யூஆர்எல்ல எடுத்துட்டு இதை இங்கே போட்டுட்டு ஸ்லாஷ் இப்போ என்ன பேர்னா subscribe.jpg. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வராது. எதுக்குன்னா நம்ம யூஆர்எல் அப்படி கொடுக்கும்போது நம்ம கொடுக்க வேண்டிய பாத் லைன் வந்து டபுளாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்கும் எல்லாத்துக்குமே. இதுக்கு மட்டும் யூஆர்எல்க்கு வந்து நம்ம டபுள் ஸ்லாஷ் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அவுட்புட் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபில் ஆனது உங்களுக்கு தெரியும். இப்போ புரியும்னு நினைக்கிறேன் யூஆர்எல் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் அட்டாமேஜ் ஃபிக்ஸ் கொடுத்துட்டேன். பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நம்மளுடைய பாடிக்குள்ளே இருக்க ஸ்டைல்ஸ் அண்ட் இமேஜ்குள்ளே இருக்க ஸ்டைல்ஸ். இன்னும் நிறைய இருக்குது, பட் ஆனால் இந்த வீடியோவுக்கு இதுவே வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.